காணாங்கலத்த மீன் ஒரு 3 கிலோ இருக்குது. இன்றைக்கி பாதி வறுத்துருவோம், பாதி குழம்பு வச்சுருவோம். பாருங்க, சுத்தமாக க்ளீன் பண்ணுவாங்க. பாருங்க, சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதில் பாதி குழம்புக்கும் பாதி வறுக்கிறதுக்கும் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கோடு போட்டுக்கோம். அப்படி இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வச்சுக்குவோம். பாதி வறுத்த நல்லாயிருக்கும். குழம்பு எடுத்துக்குவோம், வாழை நீக்கிடுவோம். குழம்புங்கனால 2ஆக போட்டுக்குவோம். 2ஆக போட்டுக்குவோம். சுத்தமாக அலசி எடுத்தாச்சு. இது குழம்பு வைக்க, இது வறுக்கிறதுக்கு சுத்தமாக ஒரு 4-5 அலசம் அலசிட்டேன். போட்டு மசாலா போட்டு ஊற வைக்க வேண்டியதான். வறுக்கிற மீன் போட்டு சட்டியை வச்சுக்கலாம். இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். சட்டி சூடாகிடுச்சு. நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிங்க. வெந்தயம் போட்டுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. வெந்தயம் நல்லா பொரிட்டோம். சோம்பு போட்டுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுங்க. அதில் பச்சை மிளகா போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு ஊற்றி கருவேப்பிலை போட்டுங்க. கூட 2 தக்காளி இருக்குது, நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. பொடிச்சு பொடிச்சா அதையும் போட்டுங்க. நல்லா வதங்குங்க. வதங்குற வரையும் நல்லா கிண்டிட்டு வரும். நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்க. நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. நல்லா வதங்கிட்டோம். அது ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுங்க.
கவுச்சிருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஒரு 3 ஸ்பூனு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுங்க. மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டா அது கரெக்டாக இருக்கும். எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்படியே வடிகட்டுங்கள. நல்லா வடிச்சிங்க தண்ணியை. அளவுக்கு உப்பு போட்டுங்க. குழம்பு ரெடி ஆகியோடையும் இந்த வறுக்கிற மீனை ரெடி பண்ணிக்குவோம். காரப்பொடி போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. உப்பு அளவுக்கு போட்டுங்க. புளி தண்ணி கரைச்சது ஒரு 3/4 ஸ்பூனுக்கு ஊற்றிங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு. ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதில் குழம்பு ரெடி பண்ணுறோம். இது வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் ஒன்று போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்க. ஒரு மாங்காய் போட்டுக்குவோம். நல்லா மாங்காய் வேகட்டும். கடைசியாக தான் மீனை போடணும். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. மீனை போட்டுக்குவோம். மீனெல்லாம் வெந்துருச்சு. நல்லா குழம்பு இறக்கிட வேண்டியதான். மீனை வறுத்துக்குவோம். தோசைகள் போட்டுக்குவோம். சின்னதாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்க. மீனை நம்ம ஊற வச்சுக்கிற மீனை எடுத்து அதில் வச்சுக்க வேண்டியதான். மீன் நல்லா வெந்துச்சு. எடுத்துட வேண்டியதான். அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற. ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மக்க நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல சுத்தமான